திருவள்ளூர் மாவட்டம் கோரைக்குப்பம் மீனவ கிராமத்தில் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தற்காலிக கணித ஆசிரியரை வகுப்பறையில் பூட்டி சிறை வைத்த பெற்றோர் போலீசாரை வரவழைத்து ஒப்படைத்தனர். அத்துமீறிய ஆசிரியர் மீது மாணவிகள் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கோரைக்குப்பம் மீனவ கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 51 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராக இளஞ்செழியன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். கணித ஆசிரியரான இவர் இப்பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவியிடம் உணவு இடைவேளையின் பொழுது தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ந்து போன அந்த மாணவி தனது பெற்றோரிடம் அது குறித்து அழுது கொண்டே கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு வந்து ஆசிரியரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவரை அதே வகுப்பறையில் பூட்டி வைத்து காட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த போலீசார் அவரை வாகனத்தில் அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பள்ளியில் இதேபோன்று வேறு சில மாணவிகளிடமும் இவர் தவறாக நடக்க முயன்ற சம்பவமும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மாணவிகள் மற்றும் பெற்றோரிடம் உரிய விசாரணை நடத்திய பின் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.